நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும், நான் ஏன் சாகணும்? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. I don't want to live. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல? கேப்பேன். மற்ற பொண்ணுங்க மாதிரி என் உயிரை மட்டும் கேட்டுறாத. அதை மட்டும் நான் தரமாட்டேன். Why? காரணம் நீதான் என் உயிர். கானகனோ பேசும் ஆதவனோ நெஞ்சை வாங்கும் மாயவனோ
விட மாட்டேன். என் யாமினி சாகல. எவன் சொன்னா? யார் சொன்னா என் யாமினி செத்துட்டான்னு? செத்துட்டான்னு யாரா சொன்னா பாடுங்களா? She's fucking alive. அவ என் ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்காடா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுனது இல்லாம இங்க வந்து கிரவுண்ட்ல ஜாலியா விளையாடுறீங்கடா கோத்தா. பாடு பசங்களா, தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் அந்த எவனா இருந்தாலும் இந்த ஆதிக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. I hope you understand the consequences which we face in our project. Yamini! I'm explaining here. What are you doing? Sir. I'm talking, Yamini. What do you think? You think that I'm playing fool here? Sorry, sir. If you're not interested, please get out of my office. Hey, who are you? What are you doing here? Security! Security! What is your problem? Adi! Take your things and come with me. Why you are not picking my calls? Come. உன்னதான் சொல்றேன். Adi! வா. Adi, listen to me. Adi, what are you doing? Listen to me. Adi. Shut up and walk. Adi, stop, baby. Please. Please, pa. Adi, please, Adi. It's my office. Adi. Adi, they'll fire me, Adi. Please. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. Please. Please, Adi. Please understand what I'm trying to... Adi. பாத்தியா மச்சான், கோல்டு நெட் மாசமா டைட்டா இருக்காங்க. Adi. ஓய், பிக்கப்பா டிராப்பா? அந்த பக்கம் பார்க்காத Adi. ஏய், பகல்லே எப்படின்னா நைட் அப்ப ஒரே ஜமாயிதான். Adi கண்டுக்காத. பாருடா கழுத்து. யாமினி, They just joking, Adi. நான் ஒண்ணு பண்ணலாம். அவங்க தான் பிரச்சனை பண்றானுங்க. Okay, cool, Adi. முன்னாடி போடா. நீ பார்க்காத. வண்டி செம்மையா இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? Adi, don't. Adi. யாமினி இறங்கு. எக்ஸென்ட்ரண்டா. Adi, please. ஐயோ சார். Adi, என்ன ஒரு பிரச்சனை? Adi, சாரி, சொல்லுங்க மேடம். Come, let's go. தெரியாம பண்ணிட்டேன் மேடம். யாமினி நான் ஆரம்பிக்கல. சார். சார் நீங்க போங்க. மன்னிச்சிடுங்க சார். நம்ம இதோ போலாம். பார்த்தேன்ல. No. இங்க இருந்து கிளம்பலாம். இவனுங்களா நாய்ங்க. நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வா. ஆதி,
ஆதி டேய் டேய் ஆதி டேய் எழுந்துடா. என்னடா ஆதி பாத்துடா. ஏன்டா இப்படி பண்ற? மெதுவா இப்படி பாத்து மெதுவா வாடா. குடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆதி இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதுல்ல? உன்னெல்லாம் பாத்துடா. மெது இங்க உட்கார்றா. பாத்து. சத்யா வந்துச்சியாடா? என்ன தெரியுதா இப்போ? நீ பாரு எப்படி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி இருந்தா எப்படிடா? குடிச்சு குடிச்சு உன் உடம்புக்கு எடுத்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சாகுறேன்டா. நீ எங்கேயாவது போய் செத்து தொலை. எனக்கு என்ன வந்தது? சும்மா யாமனி யாமனிட்டு. இந்த இடத்துல நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திப்போம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ மட்டும் நல்லா இருக்கல்ல? சாரி. சாரி. இந்த சாரினால கடந்து போன நம்ம சந்தோஷமான வாழ்க்கைய திருப்பி கொடுக்க முடியுமா? I'm not getting what you're saying. நீ யாரு? உனக்கு நான் என்ன சொல்லணும்? ஏண்டி நாம உயிருக்கு உயிரா காதலிச்சோமே, அது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? நம்ம காதல குப்பை தொட்டியில போட்டு போனவ தானே நீ? ஹலோ, what are you talking? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம். சாதாரண பைத்தியம் இல்ல, உன் மேல வெறி பிடிச்ச பைத்தியம். பாத்தியா மச்சான், 3 வருஷம் லவ்டா மச்சான். 3 வருஷம் லவ். லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, ரிமூவரு, சானிட்டரி பேட் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன்டா. சரி, என்னதான் ஏமாத்தின? என் ஃப்ரெண்டை எதுக்கடி ஏமாத்தின? உனக்கு காசு தானே வேணும்? என்கிட்ட கேளு, உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தரேன். பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ற? நான் தரேன்டி. இவங்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின சொல்றே. அதை விடு மச்சான், இவ உன்னை லவ் பண்ண விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருப்ப? இதுதான் உனக்கு கடைசி. இனிமே இந்த மாதிரி கேவலமா நடந்துக்காத. ஹலோ, பசங்க எல்லாம் பாவண்டி. ஏய் ஓவரா சீன்லாம் போடாத. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ எவ்வளோ அழுதாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னால காலம் முழுக்க அழ வேண்டியது. ஒரே நாளில் அழுது தீர்த்துட்டேன். just wait and watch. யாருக்கடி கால் பண்றப்போ? ஏய் இங்க பாரு. shut up. ச்சே, என்ன பொண்ணுடா இவ? ஓ, இவருக்கு தான் கால் பண்ணியா? புது ஆளு போல. எங்களை ஏமாத்திட்டா. புது பாய் ஃப்ரெண்ட் போல நீயே. புது பாய் ஃப்ரெண்டா? என்னடா முறைக்கிற? No, Adi, it's a prank show. The prank show, sir. It's a prank show, Adi. அப்படி என் மேல எந்த தப்பு? என் மேல தப்பு சொல்றியா? Adi, calm down. It's a prank show. சாரி சார். சாரி சார். நான் சொல்றத கேளுங்க சார். ப்ளீஸ். சாரி சார். ப்ளீஸ் சார். Come. விடக்கூடாதுடா அவனை. யாரடா மச்சான்? காபி ஷாப்ல நம்மள அடிச்சான்ல அவனை. என்னடா ஓவரா பேத்திக்கிற? நம்ம வாங்காத அடியா? ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட அவ லவ் பண்ணும்போது லவ்வர் கிட்ட பண்ண மேட்ருக்கும் அவ கல்யாணம் பண்ணும்போது புருஷங்கிட்ட பண்ண மேட்ருக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு கேட்டோமே. கொடுத்தா பாரு ஒரு அடி, இன்னும் மறக்க முடியல. அதை விட்றா. யூடியூப்ல நாம பண்ற பிராங்க் ஷோவை பார்த்து தான் பப்ளிக் வந்து நமக்கு லைக்கும் கமெண்ட்டும் போடுவாங்க. ஆனா இவன் வந்து நம்மளை இப்படி போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆனா நம்ம சும்மா விடக்கூடாதுடா, அடிக்கணும். ஆதி, எத்தனை நாளைக்கிட்ட இப்படி தூங்காமலே இருப்ப? இப்படி தூங்காமலே இருந்தா ஹெல்த் என்ன ஆகுறது? நான் சொல்றத கேளு. இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடு. இதை சாப்பிட்டு நல்லா தூங்கு, எல்லாம் சரியாகும். இந்தா சாப்பிடு. சாப்பிடுறா. ஏய் டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இங்க பாரு, எதுக்குடா நீ மாத்திரையை தட்டி விட்ட? நான் சொல்றத நீ கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கியா? சொல்லு. சரி, சாப்பிடுறா.
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இது? டேய், இப்படியே விட்டா சரி வராது. உன்னை. டாக்டர் ஜேம்ஸ், டாக்டர் ஆதி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் நேர்ல வர முடியுமா ப்ளீஸ்? சீக்கிரம் வாங்க. ஆதி, டேய். ஆதி, இங்க பாருடா. இவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல சார். Okay, ப்ளீஸ் ஹெல்ப் him out. let me check. We have discussed it before. If it's deteriorating further, as a last resort, we could try electroconclusive therapy, as Dr. Agarwal mentioned. Instead, if we allow him to be like this, we'll make things difficult in rescuing his life. Hope you are aware of that. எப்படியாச்சும் பழைய நிலைமை கொண்டு வரணும் டாக்டர். Okay. I said, don't worry. Adi, Dr. Agarwal will take care of you. I'm sure you're going to be fine. Hi, Mr. Adi. I am looking at your files. நான் உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டேனா டாக்டர்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். உங்களோட காதலி யாமினி, அவங்க மேலே உள்ள அந்த காதல், அந்த அன்பு, அதோட ஆழம், இது உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இதான் உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. இதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நான் எவ்வளவு சொல்லிட்டேன் சார். He could not understand what I was talking about. சி மிஸ்டர் ஆதி, நீங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அந்த வலியை அனுபவிச்சிருக்கேன். காதல் எப்போ ரொம்ப அழகாக மாறுது தெரியுமா? காதலிக்கிறவங்களோட மனசும் அந்த ரெண்டு உடம்பும் ஒரே ஆத்மாவாக இருக்கும்போது மட்டும்தான். இப்போ அந்த இன்னொரு உடம்பு இல்லைன்ற மரண வேதனையில் நீங்கள் இருக்கீங்க. You have to come out of this. We have a second option for you. வாட்? டெல் மீ டாக்டர். Yeah, sure. சொல்கிறேன், ரிலாக்ஸ். அதுக்கு தானே இங்கே உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. மெமரி எரேசிங் இது வரைக்கும் இந்தியாவிலே ட்ரை பண்ணாத ஒரு புது டெக்னிக். ஆனால் பல வெளிநாடுகளில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நானும் டாக்டர் ஜேம்ஸ் இதை பற்றி பல ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு செஞ்சோன்னா உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களின் நினைவுகளை எங்களால் முழுவதுமாக அழிச்சிட முடியும். Then you'll be a free man. You can lead a fresh life. Adi, though it's an emergency, you need not answer now. You discuss with your family, get their advice, then decide. Yamini, she was the only family I have got. Yes, it's gonna be our home. எங்க யாரையும் காணோம். ஓ சார், இன்னும் வேலை முடியலையா? வணக்கம் சார். ஏன் என்ன சார், இல்லை சார், உங்கள் அவசரத்துக்காக இந்த பில்டிங் சூப்பர்வைசரான நானே இறங்கி எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்க்குறேன் சார். சரி, எப்போ முடியும்? சார், கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும்தான் பாக்கி. அதுவும் சின்ன சின்ன வேலை தான். நாளைக்கு லேபர்ஸ் வந்துடுவாங்க சார். கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் சார். யாமினி, யாமினி எங்க போயிட்டா? யாமினி, ஏய் யாமினி, ஆதி, விடுறா அவளை. ஏய் விடுறா. ஏய் ஏய் விடுறா. ஏய் யாமினி, யாமினி, யாமினி.
காதலில் கடத்திட்டு போயிட்டு இருக்க. இதுக்காக எங்கேயும் அலையாத. நான் உனக்கு கூகுள் பின் அனுப்பியிருக்கேன். வாடா பார்த்துக்கலாம். யாமினி பாரு அவனே அச்சோ லேட் பண்ணிட்டே தம்பி. இப்போ உனக்கு கோவம் வருமே, வரும். நான் யாருன்னு பார்க்க தோணும். அப்போ வா.
ஹலோ 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 யார் சார் நீங்கள்? சார் நீங்கள் அபயோட ஃப்ரெண்டா சார் நீங்கள்? சார் உங்களுக்கு கேட்குதா சார்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அபயோட கொண்டுட்டாங்க சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 சார் கேட்குதா சார்? உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ யாமினி, ஆதி டேய் நில்றா, சொன்னா கேளுடா, நில்றா. வேணாடா ஆதி, டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் ஆதி, டேய் வேணாம் ஆதி, சொன்னா கேளு ஆதி, வேணாம். லூசாடா நீ, பைத்தியம் பைத்தியம். அடிச்சு நானே உன்னை கொன்னுடுவேன். போய் சாவு, எனக்கு என்ன? எப்படியாச்சும் போடான்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னால முடியலடா அது. அதான் நீ படுற வேதனையை பார்த்துட்டு என்னால விட்டுட்டு போக முடியலடா. சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்ப? ஆதி, டே ஆதி, உன்னோட சூழ்நிலையும் எனக்கு புரியுது. நீ படுற வேதனையும் எனக்கு புரியுது. அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுன்ற அவசியமே இல்ல. இதுக்கெல்லாம் தீர்வு சாகர்தான் நினைச்சா அதான் முட்டாள்தனமான முடிவு. இங்க பாராதி, உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு டாக்டர் ஜேம்ஸும் எங்க டீமும் எவ்வளவு ட்ரை பண்றோன்னு தெரியுமா? நீ சாகிறதுனால யாமினிக்கு என்ன பிரயோஜனம்? உன்னோட யாமினிய கொன்னவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பான். அட்லீஸ்ட் அவன் எதுக்கு கொன்னா? அவன் உன்னோட எதிரியா இல்ல யாமினியோட எதிரியா? அது கூட தெரியாம எப்பவும் சாகணும் சாகணுங்கிறீங்க. வெக்கமா இல்ல? நான் என்ன செய்யணும்? ஆதி, நான் சொல்றபடி நீ கேட்டா நீ புது மனுஷனா மாறலாம். புது வாழ்க்கை வாழ்வ. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டாக்டர். சி மிஸ்டர் ஆதி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். We have done lot of research to modify or completely erase the unwanted memories in the human brain by using and exploring the techniques of ECT. ஆதி, அந்த காலத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த நோயாளிகளை குணப்படுத்துவாங்க இல்லையா? அதான் ECT. There is nothing much to worry. ECTல வந்து மெமரியை மாடிஃபை பண்ண முடியும்ட்டு 1960ஸ்லேருந்தே லாட் ஆஃப் ஸ்டடீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் தேர் வர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், ட்ராபேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ஸோ புதுசாக மெடிக்கல் ப்ரோட்டோகால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் எல்லாம் செட் பண்ணி தே ஹவ் ட்ரைட் இட் ஆன் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். தென் தே ஹவ் அச்சீவ்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஆல்சோ. லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹவ் ட்ரைட் அண்ட் சக்ஸஸ் வாஸ் அச்சீவ்ட், பட் நாட் இன் இந்தியா. We are confident of achieving success with this treatment on you. But no one can assure you 100%. There is always an element of risk involved. What risk, doctor? It's absolutely fine. I'm ready to take the risk. It's okay, doctor. Very good, Adi. அப்போ இன்னைக்கே அட்மிட் ஆயிடுங்க. டாக்டர் ஜேம்ஸ், MCI ப்ரோட்டோகால் படி ஃபார்ம்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலையும் ஆதியோட சிக்னேச்சர் வாங்கிடுங்க. டாக்டர் சத்யா, அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், பிளட் ரிப்போர்ட், ECG எல்லாம் என் டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். தம்பி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாப்பா. ஓகே சார்.
வணக்கம்யா. எந்த பிரச்சனையுமே இல்லையா. எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த மண்ணோட மனம் என்ன தெரியுமா? எதிரியா இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்க பசியை போக்குறது தான். உங்க பையன் கூட உங்களை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க மாட்டான். உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளவு வருஷமா எங்களை சித்திரவதை பண்ற, ஒரேடியா எங்களை கொன்ற. கொந்துட்டா உன் பையன் எப்படி கிடப்பா? இத்தனை வருஷமா திரும்பி வராத என் மகன் எப்படி வருவான்னு சொல்றீங்க? வருவா. அதனால தான் உன் மகளை உயிரோட விட்டுருக்கேன். கண்டுபிடிப்பான். அப்பா அம்மாவை காப்பாத்தனல்ல. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. வளர்ந்த வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணில் காட்டாம இப்படி கொடுமைப்படுத்துறியே, நல்லா இருப்பியா நீ? இதே வைராகியம் தான் எனக்கும். என் பொண்ணு நஸ்ரியா உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணு வயசு தான் அவளுக்கும் இருந்திருக்கும். இனி அவளை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் இந்த தண்டனை. உங்க பொண்ணு காணாம போன அண்ணனை தேட சொன்னா உங்களை எங்க வச்சிருக்குன்னு தேடிட்டு இருக்கா. உங்க பையனை நான் கண்டுபிடிப்பேன். உங்க 4 பேரையும் ஒன்னா சேர்த்து கொன்றுவேன். Are you okay now? Take rest. இருங்க, ஒரு நிமிஷம். டெய்லி வரீங்க, கேர் பண்றீங்க, என்ன கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Who am I? நான் எதுக்கு இங்க இருக்கேன்? உனக்கு என்ன தெரியும்டா. நான் உன்னோட கசின் பிரதர் டாக்டர் சத்யா. இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? யூ ஆர் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்டு நவ். இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த வீடியோ பாரு, எல்லாமே புரியும். லுக். என் பேரு ஆதி. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவ பேரு யாமினி. அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. somebody killed her brutally. என் யாமினியை கொன்னுட்ட. அவன் தப்பிச்சு போயிட்டான். அவளை யாரு, எதுக்கு, ஏன் கொலை பண்ணாங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. போக போக என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவ இல்லாம என்னால வாழ முடியல. நரக வேதனையை அனுபவிச்சேன். நான் சாகலான்னு முடிவில் இருந்தப்பதான் என் கசின் சத்யா என்னை பார்க்க வந்தான். அவ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். நீ செத்து போயிட்டா, யாமினிய கொலை பண்ணது யாருன்னு தெரியாம போயிடும். அது தெரியணும்னா நீ உயிரோட இருக்கணும்னு சொன்னா. அது என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு. அப்பதான் என் குரூப் ஆஃப் டாக்டர்ஸை நான் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க நான் இருக்கிற ஸ்டேஜ் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அதுக்கு
என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமாண்டா. யாமினி. Can I see a picture of her? டோன்ட் வரி. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையும் ஓவரா யோசிச்சுட்டு இருக்காத. போக போக உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். கொஞ்சம் அமைதியா இரு. ஹாய் ஆதி, ஹவ் ஆர் யூ யங் மேன்? எனிதிங் நியூ? ஜேம்ஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி இவனை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. ஓகே, இஸ் a child now. ஓகே, you got to be very careful. ஓகே டாக்டர். ஆதி, கவலையே படாத, நான் இருக்கேன்டா. என்ன ஒரு புது ஃப்ரெண்டா நினச்சிக்கோ. ஆதி, இது உன்னோட வீடு தான். இதுக்கு முன்னாடி நீ வேற வீட்டில் தான் இருந்த. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் தான் வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருந்த. ஹலோ டாக்டர் ஜேம்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், சேஃப் தான். பாவமாக தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஓகே டாக்டர். ஆதி, ஆதி, அந்த வீடு தான் நம்ம வீடு. சிஸ்டர், சாரி, தெரியாம வந்துட்டான். உள்ளவா, உட்காரு. ஆதி, இனிமே நீ குழந்தை மாதிரிலாம் நடந்துக்காத. உனக்கு ஃபுல் மெமரி லாஸ்லாம் கிடையாது. சில விஷயங்கள் தான் உனக்கு ஞாபகம் இருக்காது. தேவையில்லாம எதையும் யோசிக்காத. உடம்ப பார்த்துக்க, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. இவர் பேரு ஆதி தானே? ஆமா, இவன் பேர் ஆதி. இன்னும் ஏதாவது தெரியணுமா? அவன் பேர் ஆதி, என் பேர் சத்யா. நான் உன்னோட கசின் பிரதர். நான் டாக்டரா இருக்கேன். எனி மோர் டீட்டெயில்ஸ்? அவன் ஊரு? இவர் ஊரு ஓசூர். இவர் படிச்சது விவேகானந்தா ஸ்கூல்ல. நானும் நஸ்ரியாவும் எங்க அண்ணாவும் நீயும் சேர்ந்து தானே படிச்சோம். டேய், நான் புவிடா. புவி? ஓ, நீங்க தான் புவியா? அவன் அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு சார். இல்லங்க, இப்ப உண்மையாவே அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது போக போக உங்களுக்கே தெரியும். அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டதுனால ஊரை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா இவன் அம்மாவும் இறந்துட்டாங்க. அடுத்து வேற ஒரு பிரச்சனையில இருக்கான். அப்படி என்ன பிரச்சனை சார்? அது அவனோட லைஃப்ல
பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டான டைம்ல நீங்க வந்துட்டீங்க பூவி. இனிமே கவலைப்பட வேணாம் சார். என் அண்ணன் மாதிரியே இல்ல, என் அண்ணனாவே நான் பாத்துக்கிறேன். இனி என்ன நடந்திடுமா, என் கதை புரிந்திடுமா, விடுகதை ஆகிடுமா, விடையது தெரிந்திடுமா. நடந்திடுமா, என் கதை புரிந்திடுமா, விடுகதை ஆகிடுமா, விடையது தெரிந்திடுமா. இங்கதானே இருந்தான், எங்க போயிட்டான்? ஹலோ பிரதர். ஹாய். என்னது இது? செல்போன். இது செல்போன் எங்களுக்கு தெரியாதுல. யாரோட செல்போன்? உங்களோடது. ஐயோ சாரி, மறந்துட்டேன். அது பிரதர், உங்களுக்கு பழைய மெமரிஸ் தான் இல்ல, இது லைவ்ல நடக்குது. கொஞ்சம் உஷாரா இருங்க. சாரி சிஸ்டர், இனி கரெக்டாக நடந்துக்கிறேன். வெரி குட். இனிமே கரெக்டா நடந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் என்ன சிஸ்டர்னு கூப்பிட்டதுக்கு. வாங்க போலாம். ஹாய், குட் ஈவினிங் சார். யா. ப்ளீஸ் டேக் அ பைட். அது கொடுங்க. இது இல்ல அது இது பெல்ஜியம் சாக்லேட். இது கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா இருந்தாலும் நல்ல மூவிங்ல இருக்கு. ஐ வில் டேக் திஸ் ஒன். ஓகே. இம்ரான், இதை கொஞ்சம் பேக் பண்ணிரு. ஹாய் சார், 1250. Sir, please enter your PIN number. Any problem, sir? Forgot your PIN? I forgot. No problem, sir. Give me cash if you have. எக்ஸ்கியூஸ் மீ. Yeah? எவ்வளோ ஆச்சு? 1250, madam. ஏன், நான் இங்க இருக்கேன்ல. Okay, sir. Take your card. Thank you. வா போலாம். மிளிரும் மின்னாடி, சுழலும் விழிக்காரி, இழுக்கும் பேராழி நீ அடியே. விழியால் விழி மூடி விழுந்தேன் அடிப்போடி, நீ என் தலை கோதி பேசடியே. மூகை போலே என் மனதில் முதன் முதல் உன்னால் பூக்கிறதே. பிறை காட்டும் முன்னுதலாய் நினைவுகள் தன்னால் சாய்கிறதே. இடைவிடா அடைமழை எனக்குள் பொழிந்ததே. மிளிரும் மின்னாடி, சுழலும் விழிக்காரி,
இழுக்கும் பேராழி நீ அடியே விழியால் விழி மூடி விழுந்தேன் அடி போடி நீ என் தலை கோதி பேசடியே குறு குறுந்தொகையே குறுக்கிடும் நெடுங்கதையே நறுமுகையே சிறுநகையே உடன் வரும் வழித்துணையே விழி தொடும் விண்வெளியே எழில் தரும் மின்மொழியே எதுவரையோ அதுவரையே நடக்கிறேன் உன் வழியே ஒரு வானவில் உரையாடுது அடிக்கடி நகமதில் தினம் எதை மாற்றம் செய்தாய் நீயே நிகழா பெருங்கனவு நிகழும் ஒரு பொழுது நிஜமாய் தெளிந்தேனே உன்னாலடியே மிளிரும் மின்னாடி சுழலும் விழிக்காரி இழுக்கும் பேராழி நீ அடியே விழியால் விழி மூடி விழுந்தேன் அடி போடி நீ என் தலை கோதி பேசடியே முகை போலே என் மனது முதன் முதல் முன்னால் பூக்கிறதே பிறை காட்டும் என்ன தெரியுதா? யார் நீங்க? கேப்படா. அடி வாங்கினவன் நான்டா. வழி எனக்கு தான் தெரியும். உன்னோட லவ்வருக்காக என்ன அடிச்சல. ஏன் லவ்வருக்காக நான் உங்களை அடிச்சனா? நடிக்கிறியாடா பொறும்போக்கு. எதுக்காக யாமினியை கொலை பண்ணீங்க? ஐ டோன்ட் நோ ப்ரோ. ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு வந்து உன் லவ்வருக்காக என் ஸ்டாஃப் முன்னாடி அடிச்சல்ல ப்ரோ. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணனே தவிர நான் கொலை பண்ணல ப்ரோ. ப்ளீஸ் லீவ் மீ ப்ரோ. லீவ் மீ. லீவ் மீ.
ஏன் கோவிலுக்குள்ள வரல? தோணல. பரவாயில்ல, உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். போலாம். கண்ணு தெரியல உனக்கெல்லாம்? அக்கா தங்கச்சி இல்ல? இதுக்காக தான் கோயிலுக்கு வரீங்களா? நல்லா மூஞ்சி ஆலயம் பாரு. உன்னெல்லாம் போலீஸ். யார் மேல கை வச்ச? என் அண்ணன் மேல. கால்ல செருப்பு இருந்திருந்தா அதிலே போட்டிருப்பேன் ஒண்ணு. போடி போ. நீ வா ஆதி. அவ கிடக்குறா. உனக்கு கோவம்லாம் வருமா? கோவமா? இல்லையே. இப்பதான் கோவில்ல பார்த்தனே. அம்மாடி என்ன கோவம்? அதுக்கு பேர் கோவம் கிடையாது, பாசம். வா, என் வீட்டுக்கு போலாம். கம். Happy birthday to you. Happy birthday to you. Surprise, brother. To you. Happy birthday. வா. இன்னைக்கு உனக்கும் என் அண்ணனுக்கும் பர்த்டே. சின்ன வயசுல 2 பேரும் பர்த்டே நிறைய வாட்டி ஒன்னா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ என் அண்ணன் உயிரோட இருக்காரோ இல்லையோன்னு தெரியல. ஒரு வேளை இருந்திருந்தான்னா கண்டிப்பா என்னை தேடி வந்திருப்பான். அதான் இங்க முதல் தடவை உன்னை பார்த்தப்பவே எங்க அண்ணா திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு கோவிலுக்கு போனேன். அதை விடு. ஹாப்பி பர்த்டே பிரதர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் பிரதர். ஹாப்பி பர்த்டே டு யூ. One minute. ஏன் எப்போ இந்த தொப்பியை வச்சிட்டு இருக்க? இந்த ஹேரை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு கேப் போட்டா போதும். என்னது இது? டீயா காஃபியா? டீ எடுத்துக்கோ. யா புவி, நான் இதை கேட்டே ஆகணும். சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் என் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானனே தவிர நான் ஒரு மரமோ ஜடமோ கிடையாது. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. நீ என்ன அண்ணா அண்ணான்னு ரொம்ப பாசமா கூப்பிடுற. ஆனா உன்னை பத்தி, உன் பர்சனலை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னது? உன்னோட அம்மா அப்பா எங்க? Why are you so alone? சொல்லு புவி, ப்ளீஸ் டெல் மீ. எதுக்காதி பழசெல்லாம்? ஆஸ் அ பிரதரா கேட்குறேன். எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் புவி, டெல் மீ. 13 வயசு இருக்கும். நானு, நீ, எங்க அண்ணன் ராஜு, நஸ்ரியா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். திடீர்னு அண்ணா, எனக்கு அந்த பேட் மட்டும் எனக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறீங்களா? ஏ ராஜு, பூவி ஏண்டா ஆதி அண்ணன் சொல்லி பின்னாடியே சொல்லிட்டு இருக்கா? அதை நீ அவகிட்டே கேள்றி.
திடீர்னு ஒரு நாள் நஸ்ரியாவை காணோம். யோ, மேலெடுத்து பிரஷர்யா. இது யாரோட பொண்ணு தெரியுதா? கானோட பொண்ணுயா. அந்த ஆள் இங்க வந்துகிட்டு இருக்காயா. இது நம்ம கையில நிக்கிற கேஸ் இல்லையா? எல்லாத்தையும் அந்த ஆளே பாத்துக்குவான். நமக்கு எதுக்கே தேவையில்லாத தலைவலி. செஞ்சவனாச்சு அந்த ஆளாச்சு. நம்ம ஆளுங்க கீழே எல்லாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். யோ, என்னையா நீ க்ளவுஸை மாட்டிக்கிட்டு எவிடன்ஸ் தொடையா? சார், டெட் பாடி இங்கே தான் கிடந்தது. இங்க வச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். வேற எங்கேயே கொண்டுட்டு பாடி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. என்ன மோட்டிவ்ல பண்ணாங்கன்னு தெரியல சார். வயிற்றுக்கு கீழே கூரான பொருளை வச்சு குத்தி சதைச்சிருக்காங்க சார். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லையா சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார், நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ராஜுங்கிறவங்க தான் சார் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் சார். கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் லேபுக்கு அனுப்பி செக் பண்ணுங்க சார். யோ கான்யா, சார் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நஸ்ரியா கூட படிக்கிற ராஜுங்கிற பையன் தான் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். அவனை சில பேர் உங்க பொண்ணு கூட பார்த்துருக்காங்க சார். சார், ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அவன் எங்க போய் இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் சார். ப்ளீஸ் சார். நீங்க எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. நஸ்ரியா, ராஜு ராஜு அவனையும் காணும். ஜெயராமா, ஜெயராமா, லட்சுமிமா, லட்சுமிமா, உங்க பையன் ராஜு எங்க? எங்க பையன் ராஜீவ ராத்திரில இருந்து தேடிட்டு இருக்கோங்க. ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த கானோட பொண்ணு நஸ்ரியாவை உங்க பையன் ராஜு தான் கொன்னுட்டான்னு ஊரெல்லாம் பரபரப்பா பேசிக்கிறாங்க. கானோட பொண்ணையா? ஏன் பையனா? ஆமாப்பா, அந்த கானு உங்க பையனை தேடி வந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க மணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பையன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கானுக்கு தெரியுமா? அவன் இங்க வந்து சேர்றதுக்குள்ள இந்த குழந்தைய கூட்டிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பி போயிருக்க. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அண்ணா அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். சீக்கிரம். சரி வா போலாம். என் மகன் ராஜு. ராஜுவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. நஸ்ரியாவோட அப்பா எங்க அண்ணனை தேடி என் வீட்டுக்கு வந்தாரு. கான் கழுகு மாதிரி இந்த கானோட பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. உன்னோட பேரு புவிதானே? ஆமா மாமா. பயப்படாத பாப்பா, மாமா ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு நஸ்ரியாவை தெரியுமா? என் ஃப்ரெண்டு தான் மாமா. உங்க ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க.
யாருன்னு தெரியுமா? தெரியாது மாமா. ஊர்லெல்லாம் சொல்றாங்க உங்க அண்ணன் தான் கொலை பண்ணியிருக்கான். இல்ல மாமா, அண்ணா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் மாமா. அப்படி சொன்னா யாரும் நம்பல. நீ ஒரு விஷயம் பண்ணு, உன் அண்ணா ராஜீவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அது வரைக்கும் உன் அப்பா அம்மா எல்லாமே மாமா வீட்டில் இருக்கட்டும். சரி மாமா. அப்பா, நான் அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மாமா வீட்ல பத்திரமா இருக்கணும், சரியா? அப்ப எங்க அண்ணன் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, தனியா ஒரு அனாதையா இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் கடவுள் மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை சில்ட்ரன்ஸ் ஹோம்ல சேர்த்து விட்டாரு. அங்கதான் படித்தேன். அந்த கான் கிட்ட இருந்து எங்க அம்மா அப்பாவை காப்பாத்த போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப இத்தனை வருஷம் அப்பா அம்மாவை அந்த கான் தான் அடைச்சி வச்சிருக்கானா? ஆமா, அவன் பொண்ணு கொன்னதா சொல்ற என் அண்ணன் தான் அவனுக்கு வேணும். நான் எப்படியாச்சு எங்க அண்ணனை கொண்டு வருவேன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக தான் என்ன உயிரோட விட்டுருக்கான். அவங்கள எங்க வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அடிக்கடி நான் அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டே போவேன். அது ஒரு காட்டு பாதையில போறத நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை என் அம்மா அப்பா அங்கதான் இருப்பாங்க. ஆனா தனியா அங்க போகிறதுக்கு பயமா தான் இருக்கு. அதுவும் அங்கதான். அங்கேயா? இத பார்த்தா கான் பங்களா மாதிரி தெரியலையே. இல்ல, அன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த கான் இந்த பக்கம் தான் போனான். ஷூரா? யாரு தம்பி நீங்கெல்லாம்? நீங்க யாரு பெரியவரே? நான் வேலாயுதம். இந்த காட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நான் தான் ராஜா. ராஜாவா? ஆமா ஐயா. சரி வா உள்ள போலாம். வேண்டாம் தம்பி, உள்ள போனா நீங்க பயந்துருவீங்க. பயமா? காமெடி பண்ணாதயா. வேண்டாம் பிள்ளைங்களா, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. போனா என்ன? ஓடுறல்ல அப்பா நான் தான்ப்பா. பூவி என்ன மன்னிச்சிருமா.
இத்தனை வருஷம் உன்னை அனாதையா விட்டுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம். பேசுறதுக்கு டைம் இல்ல. வாங்கப்பா போலாமா? இல்ல இல்லப்பா போலாம்பா. வாங்க போலாம். அது யாரு? அது நம்ம ஆதிமா. நான் அப்புறமா எல்லாம் சொல்றேன். வாங்க போலாம். ஆதி வேண்டாம் ஆதி போலாம். அவன் பார்த்தா ஆதி ஆதி வா. போங்க போங்க. ஆயிடுச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவேன். காட்டுன்னு காட்டு சொன்னீங்களே, அப்போ சின்ன பையனா இருந்தல்ல, வெக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லடி. ஏன்னா இப்ப நான் வயசுக்கு வந்துட்டேன்ல. தோ பாத்துக்கோ. எவ்வளவு கஷ்டப்பட்டு காமிச்சிட்டு இருக்கேன். எங்கடி பாக்குறேன்? இங்க பாரடி மோல. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ண இதை அமுக்கிடுவேன். புவி வந்துட்டாங்க 2 தடிமாடுங்க. உன்னை காப்பாத்துதான். நான் தான் மெசேஜ் பண்ணேன். வாங்க, அதான் இங்க வந்திருக்கானுங்க. அட வாசல்ல நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ. அவங்களுக்கும் காட்டுறேன். ஏய் சீ பாடுங்களா. ஏதாச்சும் ஜிமிக்கி வேலை காட்டணும்னு நினைச்சீங்க, ஒரே அழுத்து. இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தின பாப்பாவோட பெற்றுவாங்க ரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஏய் பார், முதலாண்டால அந்த கயர்ல கெட்டு போடு. கட்டா முறைக்கிற மாதிரி கட்டா. கெட்டிட்டல, அமைதியா போய் அந்த கயிறு டனல்ல போடா போ. போவங்கிட்ட வா வா வா. டேய் போடா. ஏதாச்சும் பண்ண அழுத்திடுவேன்.
போடா. ஏய், என்ன முறைக்கிற? முறைக்காத, மூக்கு நோண்டுருவேன். கை தூக்கு தூக்கு. ஏய், கை தூக்குறா. ஏய், சாதாரண கயிறுல கட்டுறேன்னா எதுவும் பிளான் பண்ணாத. கையில ரிமோட் இருக்கு. நீ என்ன கான்னு பேரு வச்ச பெரிய டான்னு நினைப்பா. நக்கு. ஓ ஐயா, உங்க பொண்ணு நஸ்ரியா கொன்னது நான் தாங்க ஐயா. ஐயா, அந்த பழிய ராஜி மேல போட்டு அவனை மண்ணோடு புதைச்சது நான் தான் ஐயா. ஐயோ, இது தெரியாம இதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை கடத்தி வச்சு சோறு போட்டு சரியான லூசு கூயா நீ. உன்னை என்ன பண்றேன்னு போற மயிறு. ஹேய் ஹேய், எல்லாரும் கொஞ்சம் மூட் ஆஃபா இருக்கீங்க இல்ல? கூல் பண்றேன். புச்சி புச்சி. டைம் அவுட். ஹாப்பி மூடுக்கு போலாம். எந்த இவளுக்கு மட்டும்தான் காட்டினேன், உனக்கும் காட்டணும் இல்லையா? பாப்பா 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 பர்றடி. ஓகே. என்னங்கடா அநியாயமா இருக்கு? ஃப்ரீயா காட்டுறேன், யாருமே பார்க்க மாட்டீங்க. பரவாயில்ல, பார்த்துட்டு பயந்துட்டீங்க. நான் காட்டல. நான் காட்டல. கண்ணை திறந்து பாருங்க. நீ எதுக்குடா கால் தூக்குற? பொத்த நசுக்கிடுவேன், அப்புறம் எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஆல்ரைட் ஆல்ரைட். இங்க பாருங்க பூவிகா, உங்களுக்கு தானே சொல்லுமா? இங்க பாருங்க. ஆல்ரைட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் ப்ளே a கேம். உங்களுக்கு இந்த கேம்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஷேம், ஆங்கர், ரிவெஞ்ச். இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச். அதுவும் சைல்ட்ஹுட் ரிவெஞ்ச். பாப்பா, நான் யார் தெரியுமா? ஹேய் சாதிக்டா, ஞாபகம் வரல? சொல்றேன். அவ உன் பொண்ணு நஸ்ரியா, அவன் அண்ணன் ராஜு. நீங்க 4 பேரும் என்ன எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க ஞாபகம் இருக்கா? அண்ணா, எனக்கு அந்த பேட் மட்டும் எனக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறீங்களா? வீட்ல கக்கூஸ் இல்லையா? அங்க பாரு. ஆய் போயிட்டு இருக்கான்டா. புவி அங்க பாரு. புவி நம்மள பார்த்தோனே டப்புன்னு இழுத்து மூடிட்டான். சாதிக், எதுக்குடா வெக்கப்படுற? பரவாயில்ல, நீ ட்ரௌசர் கீழே இருக்கு, ஏற்கனவே நாங்க பாத்துறோம். கொஞ்சம் தள்ளி போங்கடா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஓ, வெக்கமா இருக்காம்பா. இதோ நான் காட்டுறேன். ஏ பூவி, நீயும் காட்டுறீ? அவங்க தான் காட்டுறாங்கல்ல, நீயும் காட்டு. ஆசை தோசை அப்பள வடை போடா. ஏய், அதுவும் தம்மா துண்டு, நீயும் தம்மா துண்டு. ஆசைய பாரு அம்மா துண்டு. உனக்கு இடுப்பு தொட கேக்குதா? ஞாபகம் இருக்காடி உனக்கு? உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சாதாரணமா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டீங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியல. என்னடா பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அந்த நேரம் உன் பொண்ணு நஸ்ரியா சைக்கிள்ல வந்தா. பார்த்த உடனே எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. ஒரே அடி. நீங்க எல்லாரும் மொத்தமா வந்திருந்தீங்கன்னா கொத்தா குத்திருப்பேன். அப்படி குத்து 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 குத்தி சதிச்சுட்டேன்.
அட பாவி, என் பொண்ண எவ்வளோ கொடூரமா கொலை பண்ணிருக்கே. அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ வலியில துடிச்சிருக்கும். உன்னை நான் விட மாட்டேன் மயிரே. இவங்க என்ன ராஜீவையும் நான் கொலை பண்ண. கொன்னதை மறைக்கிறதுக்காக சைக்கிளை தூக்கி போட போகும்போது பெரிய புல்தி மாதிரி உங்க அண்ணன் ராஜு வந்தான். இது நஸ்ரியா சைக்கிள் தானே? நஸ்ரியா எங்கடா? என்னடா பண்ண நஸ்ரியாவ? நஸ்ரியா என்னாச்சு? நஸ்ரியா எழுந்திரி. நஸ்ரியா, ஏய் நஸ்ரியாக்கு என்ன ஆச்சுடா? இருந்து வெறியில உம்மால அவனை இழுத்து போட்டான். புவி சட்டுன்னு தோணுச்சு, பொட்டுன்னு போட்ட. பட்டுன்னு தோணுச்சு, பழைய ராஜி மேல போட்ட. புவி அவன் தான் இதை எல்லாத்தையும் பண்ணான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக அவனோட செருப்பு, ஐடி கார்டு, பேகு எல்லாத்தையும் நஸ்ரியாவோட டெட் பாடி பக்கத்தில் போட்டு நீங்கள் என்ன எந்த இடத்துல கேவலப்படுத்துனீங்களோ அதே இடத்துல அவன் பாடியை புதைச்சிட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாரு எவ்வளோ அமைதியா உட்காந்துட்டு இருக்கா பாரு. அவளால முடிஞ்சது அவ செய்யறா, நம்மளால முடிஞ்சது தொடச்சுப்போம். தம்பி இன்னும் இருக்கு, கண்டினியூ பண்றேன். டேய் காண இடையில பேசி டிஸ்டர்ப் பண்ண முதல்ல இன்னும் போட்டுருவேன். தயவு செஞ்சு என் மூட மாத்தாதீங்க. நான் அப்புறம் ஆமாம் டென்ஷன் ஆகிடுவேன். சைல்ட்ஹுட் சாப்டர் க்ளோஸ். நஸ்ரியாவையும் ராஜீவையும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ ரொம்ப பயந்துட்டேன். சத்தியமா நான் திட்டம் போட்டபடி ஸ்ட்ராங்காக ராஜீவ் மேலே கொலை பழி வர காரணம் நம்ம காந்தா. அதுக்கு உங்களுக்கு ஒரு சல்யூட். ஐயோ ராஜீவ் தான் அவன் பொண்ணை கொன்னான்னு இப்போ நீ அவனோட அம்மா அப்பாவை தூக்குனியோ அப்போவே போலீஸ் இந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாங்க. அது எனக்கு குட் லக்கா மாறிச்சுடா. இதுவே இந்த கேஸ் போலீஸ் நோண்டி இருந்தா அப்புறம் என்ன நுங்க எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நான் மாட்டியிருப்பேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தேடி பார்த்தா உன்னையும் காணோம், இவ்வளையும் காணோம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன் பாட்டுக்கு நான் சிவனேடு போயிட்டு இருந்தேன். பல வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு பாப்பாவோட வண்டியில போயிட்டு இருந்தேன். அதே பொண்ணுக்காக ஒரு காஃபி ஷாப்ல கும்மிட்டு இருந்தேன். எதுக்காக நீ அடிக்கிறேன்னு அடி வாங்கினவங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏய் டேய் பார்த்தா நான் ஏற்கனவே செம்ம காண்ட்ல இருக்கேன். எதுக்குடா சிரிக்கிற மயிறு? சிரிப்பு தாங்க முடியல மச்சான். செம்ம காமெடி மச்சான். நீங்க தான் மத்தவங்கள பிராங்க் பண்ணி மொக்க போடுவீங்க. ஆனா இங்க நீங்க வாங்கின அந்த தர்ம அடிய எவ்வளோ ஒருத்தி ஷூட் பண்ணி உங்களை மொக்க பண்ணிட்டா. பார்த்த எனக்கே கேவலமா இருக்கு. இத நீங்களே பாருங்க. யூடியூப்ல லைக்ஸ் அள்ளுது மச்சான். என்ன நல்லா இருந்ததா? ஏய் மூடிட்டு. என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியா? நான் சொன்னது தப்புடா. போட வேண்டியது அவனல்ல, அவனோட உயிர் அவளை. உங்ககிட்ட அடி வாங்கின அந்த பிராங்க் ஷோ பசங்களை உன் ஆளு தூக்க பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நானே போனேன். ஏய் யாமினி
ஆளையே சத்திர மாதிரி இருக்கா. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம், ஏன்னா நான் ரொம்ப நல்லவனாச்சே. வா, வந்த வேலையை போய் பார்ப்போம். எங்கடி போற? என்னை ஏமாத்திட்டு போறியா? எங்கடி போற? இங்க இருந்து போயிடுவியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு தூக்குறீங்க, நீ என்னடி உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க? கேட்க மாட்டியா? ஆதிக்கிட்ட மாட்டின செத்தடா. என் டார்கெட்டே வந்தாண்டி. முதல்ல அவனை தூக்கணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் நீ அவனோட லவ்னு தெரிஞ்சுக்கிட்ட. அதான் சாம்பிளா உனத்துக்கிட்ட. மரியாதையா விட்டுரு. ஓ, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஆதி உன்னை தேடி வந்து கொல்லுவா. ஆதியா எங்க வருவானா? என்ன கொண்டுடுவானா? யாரா இருக்கீங்களா? ஐயோ, என்ன கொல்லுவானா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. கண்மணி, அன்போடு காதலன் வருவானா? அவன் என்னடி என்னை தேடி வந்து கொள்றது? அந்த தேடி அப்பா என்ன நான் கொள்றேன்டி. எப்படின்னு சொல்லிட்டா? அருணாக்காயிரத்து அருளும் சாக்கி வேடிக்கை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? அவளை போட்டு தள்ளிட்டு அவளோட போன்லேருந்து உனக்கு மெசேஜ் பண்ண. நீ நாய் மாதிரி ஓடி வந்த. இதுவும் நம்ம ராஜு ஸ்டைல் தான். புரியல? நான் யாரு? பிஞ்சிலே பழத்தவன்ல. நீ இடத்துக்குள்ள அவனையும் போட்ட. சைக்கோ யாவனே, உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். நாயே சைக்கோ சாதிக், உன்னை விட மாட்டேன்டா. தாயோளி நாயே, வெக்கமா இல்ல? உம்மால நீ ஆம்பளையா இருந்தா ஒத்தா நேர்ல வந்து மோதி இருக்கணும்டா. அதை விட்டு உன் சைக்கோ தனத்தை எங்க கிட்ட காட்டுற. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் சூப்பர். ஆளாளுக்கு இந்த கோவம் 10 கிட்ட வருதுல. I'm proud of myself. சபாஷ். ஏய், நான் பொட்டை இல்லைன்னு அப்பவே எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்டி. அதுக்கு முன்னாடி இப்போ மேட்ருக்கு வரேன். செல்லம், உன்னை முதல்ல எங்க பார்த்தேன் தெரியுமா? அரை மென்டலா சுத்திட்டு இருக்கவன் திடீர்னு பார்த்தா ஒரு ஆளோட சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா பூவி. அட, நம்ம பூவி. நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா சேர்ந்தீங்க?
அப்படின்னு யோசிக்கிறது விட்டு கிடைச்ச உன்னை தூக்கலான்னு ஃபாலோ பண்ண. நீ அவ மொட்டை மாடியில் எகிரி குதிச்சு பால் குடிக்கிற. அவ உன் வீட்டு பால்கனியில் நின்று டைட்டானிக் போஸ் கொடுக்குறான். என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி ஊரே மாத்துறீங்க. என்ன நீ பொட்டன்னு சொல்றியா? நாமளன்னு உனக்கு காமிச்சிட்டேன். நீ பொட்டையா இல்லையான்னு இவனுங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் எழுந்திரிக்குமா? அமைதியார மயில் பாக்குறீங்களா? தூக்கட்டுமா? தூக்கட்டுமா? தூக்கிறேன் பாரு. நீ போய் அவங்களை காப்பாத்து. போ. தப்பே செய்யாத இவங்களை நான் காப்பாத்துறேன். நீ அந்த சைக்கோயை கொன்னு. ஐயா, அவங்களை கூட்டிட்டு நீங்க போயிடுது. இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை என்கிட்ட விட்டுருக்கீங்க. அவங்களை கூட்டி தப்பி வழியா சைக்கோ நாதாரி. அவ சாகும் போது ஆதி வருவா, ஆதி வந்து என்னை காப்பாத்துவான்னு நம்பிக்கையா சொன்ன கொடூரமா கொண்டுட்டியாடா போக்கு. என்னடா பாவம் பண்ணா? உன்னை என்ன பண்ணுனா என் ஆத்திரம் தீரும். Bloody hell. உன்னை சின்ன வயசுல எப்பவோ நடந்த ஒரு சின்ன தப்ப இவ்ளோ வருஷமா மனசுல வச்சுக்கிட்டு இவ்ளோ கொடூரமா மாறிட்டேடா. அப்பவே சொல்லிருந்தா நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டிருப்போமேடா. இப்படி எல்லார் வாழ்க்கையும் கெடுத்துட்டே போடி. கொன்னு போட்டுறாதி. இந்த மாதிரி மிருகாலாம் இருந்தா என்ன, செத்தா என்ன, சிதைச்சு போட்டுற